அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 284, 285 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் இந்த 2 பொண்ணுங்க கிட்ட நம்ம பறவை ரொம்ப பண்ணியிருக்கோமா, அதில் ஒரு பொண்ணு நான் வரேங்க, நான் வந்து குழந்தைய பெற்று கொடுக்குறேன் அப்படிங்கிறா. ஆனால் இன்னொருத்தி தடுக்கிறா, அட நீ வேற அமைதியாக ரெடி, அவனோட ஸ்டேட்டஸ்க்கு நம்மலாம் வந்து அவனுக்கு ஈடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறா. இந்த பறவை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் டிஎன்சியோட அம்மா யாரு, எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுமே டிஎன்சியோடைய அம்மா பேரை சொல்கிறா. அதை சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அதிர்ச்சி. இந்த பொண்ணுங்க அப்போ நடந்த கதையை சொல்கிறாங்க, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை. அவள் வந்து அந்த சமயத்தில் பிளட் லைனை வந்து அவைக்கன் பண்ணலை. ஸோ அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கி பைபிள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவள் திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவளோட பிளட் லைன் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் வேற பிறந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், சண்டை முடிஞ்சதில்ல, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. உடனே மற்ற 2 பேர் கிளம்பி போயிடுறாங்க. இவனுக்கு ஒரே ஒரு தாட் தாங்க, அவள் வந்து கல்யாணமே நடக்காமல் குழந்தைய பெற்றுக்கிட்டா. ஸோ எவ்வளோ பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணியிருப்பா, இதெல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம பறவை என்ன யோசிக்குது, ஐயோ இவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது அவன் என் மேலே ரிவெஞ்ச் எடுக்காமல் பார்த்துக்கணுமே, சே ஒரு பறவையோட வாழ்க்கை இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த சண்டையில் அவனுக்கு ஒரு சில ஆர்டிஃபேக்ட் கிடைச்சதில்ல, அதெல்லாம் ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போது இந்த ஒரு டிராகன் வெளியில் வந்து பார்க்குது. அடா இதெல்லாம் ட்ரூ டிவைன் ஆர்டிஃபேக்டாக இருக்கேப்பா, என்னதான் இதோடைய பவர் சப்ரஸ் ஆயிருந்தா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த செலஸ்டியல் ட்ரம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காமா. இது என்ன சொல்லுதுன்னா, இதில் இருக்க மார்க்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ இதை ரிஃபைன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அதோடைய பவரை பயன்படுத்தி அதில் இருக்க மார்க்கை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குதுங்க. ஒரு வழியாக மார்க்கை ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இது மொத்தமாக இவனோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டவனை காட்டுறாங்கப்பா, அவன் இன்னும் சாகலை போல. அப்போ நம்ம ஹீரோ யாரோட கொன்னா அப்படின்னு தானே கேட்குறீங்க, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அவன் கொன்னது ஒரு குளோனா. என்னோட குளோனை கொன்று என்கிட்ட இருக்க ஆர்டிஃபேக்டை வேறு அவன் எடுத்துக்கிட்டு இருக்கானா. சரி ரைட்டு பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக அந்த ட்ரூ காட் ரெல்ம்குள்ளே என்டர் ஆகணும். இந்த குட்டி பையன் இவன் வேற ஒரு ஆர்டிஃபேக்ட் வச்சிருக்கான்ல, சீக்கிரம் அதையும் எடுத்துக்கிறேன், அப்போ தான் நான் வந்து வேற லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறான். அந்த டிஎன்சியோட அம்மாவோட மேரேஜ்க்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ இவனுக்கு தெரிஞ்சவன் தான் அவங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிறான் போல. எங்கே கட் பண்ணால் டிஎன்சியை காட்டுறாங்க. அவன் ஃபேமிலிக்கு திரும்ப வந்துட்டான். அங்கே போய் இறங்கின உடனே அவனோட சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவனை சிஸ்டர்ஸை பார்க்கலாம் தான் போகிறான். ஆனால் பின்னாடி அவங்க அம்மாவை பார்த்தோன்னே 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடிடுவானா. அவன் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஆர்டிஃபேக்டை ஆன்சஸ்டர் கிட்ட கொடுத்துட்டேன், அவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறான். இப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாம் வர்த்து தான் அப்படிங்கிறான். இப்போ இந்த 2 பொண்ணுங்க குடுகுடுன்னு ஓடி வந்து, அண்ணன் பத்தியா எந்த அளவுக்கு இருக்காங்க, நாங்களும் வந்து அந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாளுங்க. இப்போது அவங்க அப்பா, அதாவது டிஎன்சியோட தாத்தா, அவர் என்ன சொல்கிறாரு, பாரு பசங்க கூட வந்து சென்சிபிளாக நடந்துக்குது, அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. இவன் முறைக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டிஎன்சி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை மீட் பண்ணால அந்த கதையெல்லாம் சொல்கிறான். நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன், அவர் வந்து ஏன்ஷியன்ட் டிவைன் கிளான்லேருந்து வந்திருக்காரு, அவருக்குமே டுவல் மார்ஷல் சோல் இருக்குது, ஸ்வாட் சோலும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலும் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜெனியன் ஸ்வாட் சோலில் அதை சொல்கிறான். இதை கேட்ட உடனே இவளுக்கு அதிர்ச்சி. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் சோலை அவேக்கன் பண்ணும்போது அவள் அங்கே தான் இருந்தா. ஒருவேளை கோயின்சிடென்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அடுத்து அவன் என்ன சொல்கிறான், கூஃபங் வந்து பயங்கர ஸ்ட்ராங் தெரியுமா, ஏகப்பட்ட டிவைன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வாய்ட் காட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நானுமே ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் அவேக்கன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். உண்மையாவா அப்படின்னு உடனே இவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, சின்ன பையன் இல்லையா, அந்த ஒரு மார்ஷல் சோலை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க தாத்தாவே அரண்டு போகிறாரு, டே என்னடா இது டிவைன் பிளட் லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே அரண்டு போகிறாரு. ஸோ இவன் போயிட்டு அவங்க அம்மாவை கேட்குறான், அப்பாவுக்குமே வந்து ஃபீனிக்ஸ் பிளட் லைன் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை சொல்லிக்கிறான், கூஃபங்குமே இருக்குது, ஒருவேளை அவர் தான் என் அப்பாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க கேட்குறாங்க, கூஃபங்கு உன்னை பற்றி தெரியுமா, அவன் உன்னை எப்படி நடத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனா சொல்கிறான், அவர் என்ன நல்லா தான் நடத்துறாரு, ஆக்சுவலாக அவர் என்ன ஸ்பிரிட் வைன் குடிக்க கூப்பிட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் ஃபஸ்ட்டு ஒழுங்காக கவனிக்கல. அதுக்கப்புறம் எது ஸ்பிரிட் வைனா, உன் வயசுனா அவர் வயசு என்னன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக்கி விட்டுறா. இப்போ இவளுக்கு கேள்வி என்னன்னா, அவன் உண்மையாகவே லின்ஃபங்காக இருந்தா இவன் தன்னோட பையன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட அவன் ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா அப்போ அவன் உண்மையாகவே இக்னோர் பண்ணுறானா, இல்லை அவன் வாழ்க்கையில் வேறு ஏதாவது பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறா. இப்போ இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பேட்டலுக்கு போகணும்னு சொன்னால அங்கே தான் போகிறாங்க. ஆக்சுவலாக 2 பேர் தான் போகிறாங்க. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், என்னங்க 2 பேர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா டேலண்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இந்த பேட்டல்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆம்பிஷன் இருக்குல்ல, சரிவா நம்ம போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவங்க போகிற அந்த ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் சிட்டியா. ஆனாலும் நம்ம பறவை என்ன சொல்லுது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிராண்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ அந்த இடத்துல காவலாளி வரான், வந்து இவங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கேட்குறான். அதை எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு இவங்க தங்கறதுக்கு ஒரு வில்லா கொடுக்குறாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒருத்தி வர அந்த இடத்துக்கு, அவன் வரும்போதே பயங்கரமாக
பயங்கரமாக சீன் போட்டு வராப்பா. அவன் என்ன சொல்கிறா, இந்த வாட்டி நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆக போகிறேன். இந்த அம்மையார் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஹீரோட மார்ஷல் சோலை திருடிட்டு போனால அவள் தான் இவ. அங்கே பின்னாடி இருக்க அந்த கேள்வி என்ன சொல்லுது, உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ கண்டிப்பாக டாப் 5ல வருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவன் என்ன சொல்கிறா, என்னோட ஸ்ட்ரென்த்துக்குலாம் டாப் 5வா, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவளுக்கும் ஒரு வில்லாவை கொடுத்து அமுச்சு விட்றாங்க. இவங்களுக்கு பின்னாடி இன்னொரு குரூப் வருது. இவங்க யாரா அப்படின்னா, இவங்களும் நம்ம லின் ஃபேமிலி தான். நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இப்போது நம்ம லின் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய டேப்லெட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த டேலண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஜீனியஸ், அவங்களுடைய பேர், ரேங்கிங் எல்லாமே இருக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்காங்கல்ல, அவங்களோட ரேங்கிங்குமே இருக்கும். இப்போது கரண்ட் ரேங்கிங்கில் யார் பேரா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணு ஒருத்தி வந்தால அவளோட பேர் தான் இருக்குது. அந்த பேரை பார்த்த உடனே இந்த பையனுக்கு தெரியுது, இந்த பொண்ணு வந்து லின்ஃபங்கோட ஃபியான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்போது உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவனா சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த ஒரு ஹோலி லேண்டில் எனக்குன்னு ஒரு பேரை நான் சம்பாதிக்கணும். அதாவது இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட் சீக்ரெட்ஸு, ஸ்வாட் மிஸ்ட்ரிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டாங்களாமா. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புகழ அடைவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க. சரி, கனவு காணட்டும். இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ரேங்கிங்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. ஸோ அவளுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி இவளுக்கு ஒரு ரேங்க் கிடைக்குதுங்க. அவளுக்கு அது சந்தோஷம்தான். அவள் வந்து பெருசாலாம் ஒன்றும் அழட்டிக்கல. ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த்தை இவ கரெக்டாக பயன்படுத்தினா ஹோலி லேண்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் என்னென்னா, இவங்களுடைய ஸ்வாட் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக கீழே போய்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒருத்தராவது மேலே கொண்டு வரணும்ல. இப்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேங்க் 16 தானே, இதுக்கே ஓவரா சீன் போடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறானுங்க. அப்போ கூட அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த ஒரு சிட்டியில் வந்து யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, ப்ரைவேட் ஃபைட்டிங் அப்படிங்கிறது ப்ரொஹிபிட்டட். உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு பயங்கரமாக சிரிக்கிறானுங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறானுங்க, எம்மா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, அந்த பனிஷ்மெண்ட்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும். எங்களெல்லாம் பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்க, எங்களெல்லாம் ஒருத்தன் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. இவனுங்க கோங்சுன் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்லேருந்து வந்திருக்காங்களாம். அந்த கிளானில் வந்து 9th லெவல் ஒயிட் கார்டு இருக்காங்களாமா. அதனால தான் இந்த ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. அவனுங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் அடிக்கிறானுங்கப்பா. அவள் சொல்கிறா, இங்கே பாரு தேவையில்லாமல் புள்ளி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான், உன்னெல்லாம் அடித்து தூக்கி போட்டால் கூட என்ன கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஒருத்தனும் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துருவானா, எங்கள் ஆட்கள் மேலேயே கையை வைக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து தடுக்கிறான். இப்போது இவனுக்கு புரியல யாரா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். லின்ஃபங் என்ன பண்ணுறான், கீழே ஒருத்தன் விழுந்தான்ல, அவனை போயிட்டு ஹீல் பண்ணுறான். இன்ஸ்டண்ட்டாக அவனோட உடம்பு ஹீல் ஆகிடுது. இதை பார்த்த உடனே எது இன்ஸ்டன்ட் ஹீலிங்கா, இது கண்டிப்பாக டிவைன் ட்ரெஷர் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஹீல் ஆன உடனே இந்த பையன் கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்துட்டு லின்ஃபங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இந்த மாதிரி லின் ஷாவுத்தியனோட பையன் லின்ஃபங்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா லின் ஷாவுத்தியன் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேட்டில் ஜெயிச்சிருக்காரு. ஜீனியஸ் லிஸ்ட்டில் ஒரு பேர் இருக்கும். இதெல்லாம் பத்தாததுக்கு இப்போது 2 பேர் புள்ளி பண்ணானுங்களே, அந்த ஃபேமிலி வந்து இவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய குடைச்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதை நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.